நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு கரும்பு ஜூஸ். வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்னைக்கு சரியான வெயில், எங்க பார்த்தாலும் கரும்பு ஜூஸ் கடை தான். அதனால இந்த சுஜியோட கடையில வியாபாரம் சுத்தமா இல்லை. தண்ணி தாகமா இருக்கு. வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்த தண்ணீர் பாட்டில்லையும் சுத்தமா தண்ணீர் இல்லை. அவங்களோட அத்தையும் இன்னும் கடைக்கும் வரல. மாமியாரும் மருமகளுமா சேர்ந்து தான் கரும்பு ஜூஸ் வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சின்னதாக ஒரு தள்ளு வண்டியில் தான் கரும்பு பிழியறதுக்கான மிஷினை பொருத்தி அதில் வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு பெரிய மரம் இருக்குது. மரத்துக்கு கீழேயே இருந்து வியாபாரத்தை பார்த்துக்கலான்னு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக அந்த மரத்துக்கு கீழே தான் கரும்பு ஜூஸ் வியாபாரம் பார்த்துட்ருக்குறாங்க. இவங்களுக்கு தாகம் அதிகமாக இருக்குது. ஒரு கரும்பை ஜூஸ் போட்டு குடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் கரும்பு வியாபாரம் கெட்டு போயிடுமே. நாமளே நம்ம கரும்பை வாங்கி நமக்கே ஜூஸ் போட்டு குடித்தா அது எப்படி? சரி, வேண்டாம் வேண்டாம். அத்தையும் பாவம் வெயிலில் தானே வருவாங்க. அவங்களுக்கு வேணும்னா வரும்பொழுது ஒரு கரும்பு எடுத்து ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்க அத்தை வர்றதுக்காக காத்துட்டே இருக்கிறாங்க. பாவம், ஆனால் அவங்களோட அத்தை வந்த மாதிரியே தெரியல. சுஜியோட வீட்டுக்காரங்க ராஜா ஆட்டோ ஓட்டுறாங்க. அவங்க மாமியார் பேர் கல்பனா, மாமனார் பேர் ராமசாமி. ராமசாமி ஒரு பெரிய கடையில் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. சுஜி காலையில் 8 மணிக்கே கரும்பு ஜூஸ் கடைக்கு வந்துடுவாங்க. அவங்களோட மாமியார் கல்பனா வீட்டில் மதியானத்துக்கான சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி ஆயிடும். அதுக்கப்புறமா தான் அவங்க கரும்பு ஜூஸ் கடைக்கு வருவாங்க. மாமியாரும் மருமகளும் 2 பேருமே ஒத்துமையாக இருப்பாங்க. அதனால் வீட்டு நிர்வாகமும் சரியாக இருக்கும். கடைக்கு வந்தாங்கன்னா கடையோட நிர்வாகமும் சரியாக இருக்கும். இவங்க 2 பேரோட விருப்பத்தால் தான் இப்போ கரும்பு ஜூஸ் கடையே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் நல்லா தான் போயிட்டே இருந்தது. இப்போதான் என்னன்னு தெரியல, அங்கங்கே கரும்பு ஜூஸ் கடையாக போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நுங்கு சீசன் வந்துருச்சுல்ல, நுங்கு வாங்கி சாப்பிட்றாங்க, இளநீர் வாங்கி சாப்பிட்றாங்க. அதுவும் 10 ரூபாய் 5 ரூபாய்க்கு பெரிய பெரிய தர்பூசணி பழங்களை விற்பனை செய்கிறாங்கல்ல, அதனாலேயே அந்த பழங்களை வாங்கி சாப்பிட்லான்னு தர்பூசணி பழங்களை வெறும் 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் தராங்களேன்னு அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஜனங்க ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே இந்த கரும்பு ஜூஸ் வியாபாரம் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப குறைஞ்சி போச்சு. இவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. என்ன இது, வியாபாரம் இவ்வளோ நல்லா இருந்துச்சு, இப்போது என்ன போகிற போக்க பார்த்தா வியாபாரம் ஒரு 2 ஜூஸ் கூட விற்க மாட்டேங்குதே. அதுக்கப்புறம் கரும்பெல்லாம் வீணாக போயிடுமே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தில் நின்றுட்டுருக்குறாங்க சுஜி. அப்போது தான் அவங்களோட மாமியார் கல்பனா அப்படியே வேர்த்து விறுவிறுத்து நடக்க முடியாமல் ரொம்பவே பலவீனமாக நடந்து வந்துட்டுருக்குறாங்க. ஒரு வழியாக கரும்பு ஜூஸ் கடைக்கும் வந்துட்டாங்க. என்னம்மா சுஜி, வெயில் இந்த வெயில் அடிக்குது, எனக்கு வெயிலில் வரவே முடியல. வர்ற வழியில் தான் கொடை எடுத்துகிட்டு வர மறந்துட்டுமேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எங்கே நான் திரும்பவும் வீட்டுக்கு போய் கொடை எடுத்துகிட்டு வர்றது, அதான் அப்படியே வந்துட்டேன். சரி, தண்ணி இருந்தால் எடுத்து கொடுமா அப்படிங்கிறாங்க. நான் தண்ணீர் பாட்டிலையும் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன், அதான் இவ்வளோ கிறக்கமாக இருக்குது. கொண்டா கொண்டா தண்ணி எடுமா அப்படிங்கிறாங்க. அடடா, தண்ணி வேற தீர்ந்து போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது? அத்தை மன்னிச்சிருங்க அத்தை, தண்ணி எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. வெயில் பயங்கரமாக இருந்ததில் தண்ணி தாகம் அடங்கவே இல்லை. அதனால் தண்ணியை மடக்கு மடக்குன்னு குடிச்சு தண்ணியை மட்டுமே குடிச்சிருக்கிறேன். தாகமாக இருக்குது எனக்கும். நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வருவீங்கன்னு நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். பாவம், இப்போ உங்களுக்கே தண்ணி இல்லை பாருங்க. நான் கொஞ்சமாவது வச்சுருந்துருக்கணும். ஏன் தான் மொத்தத்தையும் குடித்தேன்னு தெரியல. சரி சரி அத்தை, நான் வேணும்னா ஒரு கரும்பு ஜூஸ் போட்டு தரேன், அதை குடிங்க. வெயிலுக்கு நல்லா இதமாக இருக்கும். இருங்க அத்தை, ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க, நான் உங்களுக்கு கரும்பு ஜூஸ் போட்டு தரேன் அப்படிங்கிறாங்க. ஏய் வேண்டாம் வேண்டாம், உனக்கே தாகமாக இருக்குல்ல, நீ வேணும்னா குடி. கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சுகர் ஏதாவது வந்துட போகுது. எனக்கு ஊருக்குள்ளே அங்கங்கே சுகரு பிபி இருக்கிறது கேட்கவுமே பயமாக இருக்குது. நம்ம ஆரோக்கியத்தை நாம் தானே பார்த்துக்கணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு முடியலைன்னு இருக்கக்கூடாதே. எதுக்கு தேவையில்லாதது? வேண்டாம் வேண்டாம், நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கணுமா அப்படிங்கிறாங்க.
இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை. எப்பயாச்சும் ஒரு வாட்டி தானே குடிக்க போகிறீங்க, அதுவும் கொஞ்சமாக தானே. உங்களுக்கு தான் சுகர்லாம் எதுவும் கிடையாதுல்ல, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அதெல்லாம் எதுவும் வராது அத்தை. கொஞ்சமாக வேணும்னா போட்டு தரட்டுமா அப்படிங்கிறாங்க. ஆ சரி, நீ ரொம்ப ஆசைப்படுற. ஆனால் ஒரு கண்டிஷன், நீயும் குடிக்கணும். ஏன்னா நீயும் பாவம் தாகமாக தானே இருக்கிற. 2 பேரும் குடிக்கலாம் அப்படின்னா நான் வரேன். இல்லைன்னா எனக்கு கரும்பு ஜூஸே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன அத்தை, உங்களை குடிக்க சொன்னால் நீங்கள் என்ன குடிக்க சொல்கிறீங்க? வேண்டாம் அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு தானே போக போகிறோம். அதனால் நீங்கள் மட்டும் குடிங்க. நீங்கள் தானே இப்போ வெயிலில் நடந்து வந்தீங்க. நான் தான் மொத்த தண்ணியும் குடிச்சிருக்கிறேனே, அப்போ எனக்கு என்ன, நீங்கள் குடிங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா, இதுக்கு தான் நான் வேண்டான்னு சொன்னேன். நீ கேட்குறியா? எனக்கு கரும்பு ஜூஸே வேண்டாம், நானும் குடிக்க வேண்டாம், நீயும் குடிக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க சுஜியோட மாமியார். அத்தை அத்தை இருங்க அத்தை, சரி உங்களுக்காக நான் கொஞ்சமாக குடிக்கிறேன். சரி கரும்பு ஜூஸ் போடட்டுமா போடட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆ போடு, இதைத்தானே நான் அப்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், எங்கே கேட்டால் தானே. நீ மட்டும் இப்படியே இரு, நாங்கள் மட்டும் எல்லாரும் எல்லாத்தையும் சாப்பிட்ணும், நல்லா இருக்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிற. நீ எதையும் சாப்பிட்றது கிடையாது, எல்லாத்தையும் எங்களுக்கே விட்டு விட்டு கொடுக்குற. இப்படியெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கணுன்னா நீ முதல்ல ஆரோக்கியமாக நல்லா தெம்பாக இருந்தால் தானே. சரி, 2 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு கிளாஸில் கரும்பு ஜூஸை போடுமா அப்படிங்கிறாங்க. ஆ சரி அத்தை சரி அத்தான்னு சந்தோஷமாக சுஜி 2 கரும்பு ஜூஸையும் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா மாமியாரும் மருமகளுமா சந்தோஷமாக அந்த கரும்பு ஜூஸையும் குடிச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமாவே கரும்பு ஜூஸ் கடைக்கு ஏகப்பட்ட பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தை, நீங்கள் குடித்ததுக்கப்புறம் தான் அத்தை இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் ஒருத்தர் கூட கரும்பு ஜூஸுன்னு வரவே இல்லை. நீங்கள் எப்போ குடிச்சிங்களோ ஜூஸை, உடனே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. இனிமேல் நீங்களே முதல்ல வியாபாரத்தை ஆரம்பிங்க அத்தை, நல்லா இருக்குது. நீங்கள் வந்த நேரம் அதிர்ஷ்டமாக இருக்க அத்தை, நல்ல நேரம் அப்படிங்கிறாங்க. ஏய் சுஜி, ஓவராக ஐஸ் வைக்காத. கரும்பு ஜூஸை குடித்தோன்னையும் நாக்குக்கு இதமாயிடுச்சுன்னு ஓவராக ஐஸ் வைக்கிறியே. நம்ம என்ன ஐஸ் வியாபாரமாக பார்த்துட்ருக்குறோம்? ஐஸுன்னு ஐஸ் வைக்கிறதுக்கு என்னை ரொம்ப புகழாத, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க கல்பனா. இல்லை அத்தை இல்லை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கல்லால் இப்போ தான் காசு நிறைய ஆரம்பிச்சிருக்குது. இவ்வளோ நேரம் சுத்தமாக வியாபாரமே இல்லை. நானே ரொம்ப சோகத்தில் இருந்தேன், என்னடா வியாபாரமே நடக்கலான்னு. இப்போ என்னடானா வியாபாரம் நல்லா இருக்குது. இப்போ தான் எனக்கு நிம்மதியே வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. சரிம்மா, எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். நீ வேற வருத்தப்பட்டுட்டே இருந்திருக்கிறல்ல, அதனால் அந்த கடவுளுக்கே தாங்க முடியாமல் அவங்க நீ சந்தோஷப்படணும்னு வியாபாரத்தை நல்லா வச்சுருக்குறாங்க போல இருக்கு. அதுதான், வேற எதுவும் இல்லைம்மா. நல்லா வியாபாரம் நடக்கும் இதுக்கப்புறம், வருத்தப்படாத அப்படிங்கிறாங்க. ஆ சரி அத்தை சரி அப்படின்ட்டு அவங்களும் வியாபாரத்தை நல்லா பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ ஒரு காரு வேகமாக வருது. வேகமாக வந்த காரு அந்த கரும்பு ஜூஸ் கடையை அப்படியே மோதிடுச்சு. அந்த கரும்பு ஜூஸ் கடையில் உள்ள கரும்பு எல்லாமே கீழே விழுந்துருச்சு. கடையே மொத்தமாக சேதமாயிடுச்சு. அப்போவும் அந்த கார் ஓட்டுனவர் நிறுத்தாமல் ஓட்டிகிட்டே போகிறாங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, இவ்வளோ வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு போனதும் இல்லாமல் எங்களோட கடையவும் இடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்குறீங்களே, இப்போவே நீங்கள் வண்டியை நிறுத்தலைன்னா உங்களை நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளிடுவேன். மரியாதையாக வண்டியை நிறுத்துங்க அப்படின்ட்டு சத்தம் போட்டு சொல்கிறாங்க சுஜி. உடனே அந்த கார் டிரைவரும் சடனாக பிரேக் போடுறாங்க. என்னம்மா, என்ன என்ன நினச்சிட்ருக்குற? நான் என்ன வேணுக்குனேவா உன்னோட கடையை இடித்து போட்டுட்டு போனேன்? நீ நடு ரோட்டில் கடையை போட்டேன்னா வண்டி வர்ற ரோடு, வண்டி கடையை இடிச்சிட்டு தான் போகும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் அதுக்காக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கடையை ஓரமாக வைக்கணும், நடு ரோட்டில் வைக்கக்கூடாது. போமா போ, என்னோட நேரத்தெல்லாம் வீணாக்கிக்கிட்டு இருக்க. தேவையில்லாமல் எதையும் பேசிகிட்டு இருக்காத, எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள் நியாயமே இல்லாமல்? வண்டியை நீங்கள் வேகமாக தப்பாக ஓட்டிகிட்டு வந்துட்டு எங்கள் மேலே பழியை தூக்கி போடுறீங்களா? இதெல்லாம் சட்டத்துக்கு விரோதமானது. உங்களை நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதான் சரி வரும். நீங்கள் எவ்வளோ திமிரா பேசுகிறீங்க? பண்ணிக்கோ பண்ணிக்கோ, எனக்கு என்ன பயம். ஆமாம், உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த கார் டிரைவரு. ஆதாரமா? ஆதாரம் என்ன வேணும்? என்னோட கடையை தான் நீங்கள் இப்படி இடித்து போட்டுட்டு போயிட்டீங்களே, இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேண்டியிருக்கு?
அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, இப்போவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. பண்ணிக்கோ பண்ணிக்கோ, எனக்கு எந்த பயமும் இல்லை, கவலையும் இல்லை. உன்னை தான் போலீஸ்காரங்க திட்டு திட்டுன்னு திட்ட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுஜியோட கணவரும் அவங்க மாமனாரும் அந்த இடத்துக்கு வேகமாக வராங்க. சுஜியோட கணவன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்துருக்குறாங்க. சுஜி, நீ எதுக்கும் வருத்தப்படாத, போலீஸ் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வீடியோ கால்லையே போலீஸ்க்கு காமிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோவையும் பதிவு பண்ணிட்டேன், அதையுமே அனுப்பிட்டேன். அதனால் அவங்க இப்போ வந்துட்டு தான் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த தப்பு பண்ணவங்கள போலீஸு 10 நிமிஷத்தில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சரிங்க, சரி வரட்டும் அப்படின்ட்டு காத்துட்ருக்குறாங்க. உடனே போலீஸ்காரங்களும் வந்துட்டாங்க. கரும்பு ஜூஸ் கடையை இடித்ததுக்கு அதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணுமோ அந்த காசை அந்த கார் டிரைவரை கொடுக்க சொல்லிட்டாங்க. அதுக்கான காசையும் அந்த கார் டிரைவரு சுஜிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது போக போலீஸ்காரங்க அவங்களுக்கு ஃபைனும் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இவங்க செஞ்ச தவறுக்கு எவ்வளோ ஃபைன் கட்டணுமோ அதை போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைன் கட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் சுஜியும் கல்பனாவும் சேர்ந்து அவங்களோட கரும்பு ஜூஸ் கடையில் சிசிடிவி கேமராவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடையை எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பான முறையில் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பான முறையிலையும் சந்தோஷமாகவும் நடத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் ஒரு தவறை செஞ்சோன்னா அந்த தவறை கண்டிப்பாக உணர்ந்துடணும். அந்த தவறு நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் செஞ்சது தான் தப்பு அப்படின்ட்டு மற்றவங்க மேலே பழியை தூக்கி போடக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. அதனால் தப்பு செஞ்சால் தண்டனைகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.